Hi friends, welcome to Preemptive. Today என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து ஷெடியூலிங் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெடியூலிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெடியூலிங் இருக்குது. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஎம்ப்டிவ் நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னு 2 கைண்ட் ஆஃப் ஷெடியூலிங் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்றதை எழுதிக்கலாம். ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ப்ராசஸ் B1, B2, B3. அதோட அரைவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா 0, 3, 5. ஃபர்ஸ்ட் டைம் 2, 1, 6. இதான் பார்த்திங்கன்னா சம். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கு இந்த சம்மை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெடியூலிங்கை வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது நான் ப்ரீஎம்ப்டிவ் வைஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, B1, B2, B3 இது மூணுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜாப்னு சொல்லுவோம். அரைவல் டைம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடி ஸ்டேட்டில் இருக்கிறத தான் நம்ம வந்து அரைவல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து கெயின் சார்ட் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ கெயின் சார்ட் போடுறதுக்கான ஒரு சார்ட் வந்து எம்டியாக போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி வந்து நம்ம ஜாபை வந்து அலோகேட் பண்ணுறது, எந்த அரைவல் டைமில் வந்து உள்ளே இறங்கி அதோட ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்றதை சொல்லிடுறேன். நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே இறங்கிடுச்சு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து ரெடி க்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸை வந்து உள்ளே அலோகேட் பண்ணோம் ரன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து அடுத்த ப்ராசஸ் உள்ளே வரவிடாமல் அந்த ப்ராசஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி உள்ளே வந்து என்ட்ரு ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு சிபியூக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், உள்ளே வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம். சிபியூ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். எந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரைவல் டைம் கொடுத்துருக்கோம்ல இந்த அரைவல் டைம் ஆர்டரில் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து இதில் ஷார்ட்டஸ்ட் அரைவல் டைம் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கும். அப்போ ஷார்ட்டஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. அப்போ 0வில் வந்து என்ன ப்ராசஸ் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P1 ஜாப் தான் உள்ளே இருக்குது. ஸோ P1 வந்து ஃபஸ்ட்டே உள்ளே இறக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது அரைவல் டைம் ஸ்டார்ட் ரெடிக்கு உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை செகண்டில் வந்துட்டு இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட். ஃபர்ஸ்ட் டைமில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம்னு. அப்போ வந்து அந்த P1 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 மில்லி செகண்ட் எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து ஒரு ப்ராசஸ் அலோவ் பண்ணுறதுனால அந்த 2 மில்லி செகண்ட் வந்து நமக்கு இந்த P1 வந்து ரன் ஆகிறதுக்கு எடுக்குது இல்லையா. ஸோ இந்த 2 மில்லி செகண்ட் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடணும் 2. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ப்ராசஸ் அலோகேட் பண்ணிருச்சு உள்ள. இப்போ 2 மில்லி செகண்டில் வந்து இந்த P1 ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக இந்த P1 ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். அடுத்த ப்ராசஸை உள்ள அலோவ் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா B2 இதில் பார்க்கும்போது அரைவல் டைம் வந்து ஷார்ட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 5 பார்க்கணும். 3 தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து B2 வந்து உள்ளே அலோவ் பண்ணணும். ஏன்னா B1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ B2 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இல்லை கம்ப்ளீட்டான டைமோடு இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். 2 + 1 ஏன்னா 3. ஸோ 3 மில்லி செகண்டில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா B2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு 2. இது B2 எக்ஸிக்யூட் ஆகிறது 1 மில்லி செகண்டு. 2 + 1 என்ன ஆயிடுச்சு 3. ஓகே, B2 வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து B3. ஏன்னா இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குன்னா B3 தான் இருக்குது. ஸோ B3 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 6 மில்லி செகண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எந்த ப்ராசஸுமே இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா B3 வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 6 மில்லி செகண்ட். அப்போ 6 + 3 9. ஸோ 9 மில்லி செகண்ட்ஸில் என்ன ஆயிடுதுன்னா ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா கெயின் ஷாட் அப்படின்றது. அப்போ வந்து B1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கான எடுத்துக்கிற டைம் வந்து 2 மில்லி செகண்ட்ஸ். B2 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற மில்லி செகண்ட் 3. B3 வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற மில்லி செகண்ட் வந்து 9 செகண்ட்ஸ். ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னுங்கிறதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகும்போது இப்போ B1 உள்ளே என்ட்ராகிருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே B2வையோ இல்லை B3யோ அலோவ் பண்ணலை. B1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் B2 இறக்கியிருக்கு. B2 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் B3 இறக்கியிருக்கு. ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க CPU. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். எது ஃபஸ்ட்டு உள்ளே வருதோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வருதோ அது ரன் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து உள்ளே வழிவிடாதான் தான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து P1 ப்ராசஸ் உள்ள அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ப்ராசஸை விடாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்த ப்ராசஸுக்கு உள்ள CPU அலோகேட் பண்ணும். B1 இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் B2க்கே வந்து CPU வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஓகே, இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் இவ்வளோ தான். கொடுத்துருக்க ப்ராசஸ் வைஸ் நம்ம கெயின் ஷாட் போட்டு அதை வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து அரைவல் டைம் ஷார்ட்டஸ்ட்டு நம்பர்ஸை வச்சு நம்ம அரைவல் டைம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ப்ராசஸையும் உள்ளே அலோகேட் பண்ணி அதுக்கான டைமை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து இன்னமும் நம்ம வந்து எலாபரேட்டாகவும் நம்ம வந்து இதை சொல்லலாம். ஒவ்வொரு மில்லி செகண்டை அலோகேட் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றது இன்னும் எலாபரேட்டாக வந்து இதை நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ரிமைனிங் இந்த மாதிரியான ஷெடியூலிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு மில்லி செகண்டாக கவுண்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு கெயின் ஷாட் போடுறது, எப்படி நம்ம வந்து வெயிட்டிங் டைம் டர்ன் அரவுண்ட் டைம் பார்க்குறது அப்படின்றது எல்லாமே அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுக்கான நம்ம வந்து வெயிட்டிங் டைம் வந்து எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டர்ன் அரவுண்ட் டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வெயிட்டிங் டைமே வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டைம் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இதான் இதுக்கான ஃபார்முலா. அதாவது வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராசஸ் P1 வந்து உள்ளே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்டார்ட் டேட் வந்து 0. அப்போ அதோட கம்ப்ளீஷன் ஸ்டேட்டு வந்து 2. அப்போ ஒரு ஸ்டார்ட் டேட்டுக்கும் கம்ப்ளீஷன் டைமுக்கும் இடையில எவ்வளோ டைமை வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ கம்ப்ளீஷன் டைம் வந்து எவ்வளோ P1க்கு 2. P1 = 2 மைனஸ் அரைவல் டைம் என்னதோடது 0. இப்போ 2 - 0 = 2. P2 இதே போல் B2 கண்டுபிடிக்கணும். B2ஓட கம்ப்ளீஷன் டைம் என்ன 3 மைனஸ் இதோட அரைவல் டைம் என்னது 3.
3 minus 3 0. B3. B3யோட completion time 9, இதோட arrival time 5 is equal to 4. அப்போ நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதே ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கேட்டாங்க அப்படின்னா இது மூணையும் கால்குலேட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அது நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும். 4 + 2 6 by 3 is equal to 2. இதுதான் நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெயின் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது மாதிரி ஒரு P1 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த B2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் அரவுண்ட் டைம் minus burst டைம். அப்போ B1ஓட டர்ன் அரவுண்ட் டைம் என்னது? 2. burst டைம் 2. 2 minus 2 is equal to 0. B2ஓட டர்ன் அரவுண்ட் டைம் என்னது? 0 minus burst டைம் 1. burst டைம் 1. இப்போ 0 minus 1 1. B3யோட டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 4 மைனஸ் இதோட burst டைம் வந்து 6. அப்போ 4 minus 6 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/3 is equal to 0. வெயிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 0. டர்ன் அரவுண்ட் டைம் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா P1ஓட வெயிட்டிங் டைம் 0, P2ஓட வெயிட்டிங் டைம் வந்து 1, P3யோட வெயிட்டிங் டைம் வந்து 2. ஓகே, இது ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 0. ஸோ இதுதான் பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஈஸி. இது ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன்னா அரைவல் டைம் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து கெயின் சார்ட்டில் எழுத போகிறோம். போஸ்ட் டைம் கம்ப்ளீஷன் டைம் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே வந்து மில்லி செகண்ட்ஸை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது, நான் ப்ரீஎம்ப்டிவ்லேயே ஒவ்வொரு மில்லி செகண்டாக எடுத்து நம்ம போடும்போது எப்படி வந்து இந்த கெயின் சார்ட் போடுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ஷெட்யூலிங்கில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.